ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நம்ம ரோஜா செடிகள் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா செடியிலையும் வந்து நிறைய பூ பூத்துருக்கு. பார்க்குறதுக்கே பூக்கள் இருந்துன்னா செடி ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்தம் தூத்து தான் ஃபஸ்ட்டு வேலையாக பண்ணேன். இந்த விளக்குமார் வந்து இவ்வளோ தான் பிளாஸ்டிக் விளக்குமாரெலாம் வந்தால் கூட இந்த விளக்குமார் தான் நமக்கு வந்து தூக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் எல்லா பூவையும் நான் வந்து பறிச்சிட்டேன். ஒரு 10 மணி ஆனாலே இப்போல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கிறனால எல்லா பூக்களும் வந்து வாட ஆரம்பிச்சிருது. அதனால நான் இது எல்லாத்தையும் பறித்து காலையிலே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போல்லாம் இந்த வெயில் காலம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா பூ வாடாமல் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. இந்த துணியெல்லாம் நமக்கு வந்து ரெடி ஆக்குறதுக்குள்ளே நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற செடி கூட ரொம்ப பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செடிக்கு மேலோட வந்து தண்ணி அடித்து விட்டிங்கன்னா செடி இன்னும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், காஸ்மோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ பூத்துருக்குன்னு. இஞ்சி செடி பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், அது வெளியே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ரோஜா செடிக்கும் மேலே இலையில படுற மாதிரி காலையில் வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றிடணும். வெயில் வந்தப்புறம் வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றக்கூடாது. மட்டும் இல்லாமல் நேற்று தான் தொழு உரம் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றணும். குறைஞ்சது 2 வேளை செடிக்கு தண்ணி ஊற்றுறது இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை கூட்டிட்டு அப்படியே மாப்பும் போட்டாச்சு. இதை முடிச்சுட்டு பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணிகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு உடனே அதையும் எடுத்து காய போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரசமும் கொண்டக்கடலை கூட்டம் தான் வச்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.